ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோசனைப்புதுசு. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மழை காலத்தில் நம்மளோட கிச்சனையும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களையும் எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது, அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் இருக்கிற வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃபர்ஸ்ட்டு என்ன கிச்சன் டிப் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே மழைக்காலத்தில் நிறைய பூச்சி, அதாவது கருப்பான் பூச்சி, சின்ன சின்ன கொசு, அதே மாதிரி ஈ, இதோட தொல்லைலாம் அதிகமாக இருக்கும். வாழைப்பழம்லாம் நம்ம வெளியே வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க, நிறையா அந்த சின்ன சின்ன கொசு வரும். இந்த கொசு வராமல் வாழைப்பழமும் ஒரு வாரத்துக்கு கெடாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழத்தோட அந்த மேலே அது காம்பு இருக்கும் இல்லையா, அந்த காம்பில் நீங்கள் டிஷ்யூ பேப்பரோ இல்லை சாதாரண நியூஸ் பேப்பரையோ நல்லா கவர் பண்ணி, அந்த காம்பு வெளியே தெரியாமல் நல்லா கவர் பண்ணி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் நார்மலாக ஈஸியாக கட் பண்ணி பிச்சு சாப்பிட்டுக்கலாம் வாழைப்பழத்தை. அதனால் அந்த மேலே இருக்கிற காம்பு க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு வாரம் ஆனாலும் வாழைப்பழம் கெடாது, சின்ன சின்ன கொசு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஃப்ரூட்ஸ் வைக்கிற இடத்துல இல்லை வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வைக்கிற இடத்துல இல்லை சில வெஜிடபிள்ஸ்க்காகவே இந்த சின்ன சின்ன கொசு வரும். பர்டிகுலராக அதை பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் இருக்கிற இடத்துல தான் இந்த கொசு நிறையா இருக்கும். இந்த கொசுனாலே நமக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. பர்டிகுலராக நம்ம கிட்ஸுக்கு இந்த ஃப்ரூட்ஸை கொடுக்கலாமா, இது ஹெல்த்தி தானா அப்படின்னு பயந்து கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வரும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் இந்த மழை காலத்தில் நீங்கள் ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ இல்லை பால் எது வச்சாலுமே ஒரு ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? இது ரெண்டுக்குமே ஒரே டிப் தான். ஒரு லெமன் எடுத்துக்கோங்க, அது 2 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. லெமனை கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற கிராம்பு, இந்த கிராம்பு நம்ம உடம்புக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது. அதே மாதிரி இது எப்படி எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஒரு 5-6 கிராம், ஒரு லெமனுக்கு ஒரு 6 கிராம்னு பிளான் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கிராமையும் அப்படியே குத்தி அந்த லெமனில் வச்சுருங்க. இது மாதிரி 2ஆக கட் பண்ணியிருக்கிற லெமனில் ஒரு லெமனுக்கு 6 கிராம் இல்லை 7 கிராம் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருங்க. இதுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூச்சி வராமல் இருக்கிறதுக்கும் கெட்ட ஸ்மெல் எதுவுமே வராமல் ஈஸியாக அந்த ஸ்மெல் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுற சக்தி இந்த லெமனுக்கும் கிராம்புக்கும் உள்ளது. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி மழை காலத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் அந்த சின்ன சின்ன கொசு எதுவுமே வராது. இந்த மழை காலத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைய கொசு வரும். இதை கண்ட்ரோல் பண்ணணுன்னா இந்த மாதிரி வீட்டிலே இருக்கிற பொருட்களை வச்சு நாம் அதை கண்ட்ரோல் பண்ணலாம். லெமனையும் கிராம்பையும் இப்படி எடுத்து வச்சிட்டிங்கன்னா, நான் பாருங்கள் அந்த ஃப்ரூட் பேஸ்கெட்லேயும் வச்சுருக்கேன், அதே மாதிரி ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜில் நம்ம பயன்படுத்துகிற வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லேருந்து வாசனை எல்லாத்தையும் அந்த லெமன் அட்மைர் பண்ணிக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம். இந்த மழை காலத்தில் நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணவே முடியாது. நார்மலாக எல்லாத்தோட வீட்லேயும் சின்ன வெங்காயத்தை வாங்கி ஸ்டோர் பண்ணுவாங்க. அது என்ன ஆகும், கொஞ்ச நாள் அப்படியே ஈரப்பதமாகி சீக்கிரமாக அழுகி கெட்டு போயிடும். இது அழுகி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நல்லா சின்ன வெங்காயத்தை நல்லா பரப்பி நிழலில் வச்சுருங்க. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அழுகி போகிற ஸ்டேஜில் இருக்கிற வெங்காயத்தை எல்லாம் இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அந்த வெங்காயத்தை, ஒரு செட் ஆஃப் வெங்காயத்தை அதில் ஒரு 5 to 10 நிமிஷம் ஊற விட்டுடுங்க. ஊறினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நம்ம ஈஸியாக உளிச்சிடலாம். பாருங்கள், நான் வெங்காயத்தை ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு 100 கிராம்ஸ் வெங்காயத்தை நான் உளிச்சு வச்சுட்டேன். இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி இந்த வெங்காயத்தை உளிச்சு வச்ச தண்ணி ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி, அந்த வெங்காயத்தோல் எல்லாத்தையும் உங்கள் வீட்டில் இருக்கிற செடிக்கு நீங்கள் உரமாக பயன்படுத்தலாம். இந்த தண்ணீருக்கும் அந்த வெங்காயத்தோலுக்கும் அவ்வளோ பவர்ஃபுல் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் வீட்டில் இருக்கிற செடிக்கு நீங்கள் அதை பயன்படுத்தலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாம். இன்னும் மழை காலத்தில் பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் பாக்ஸு, தீப்பெட்டி. இந்த தீப்பெட்டியெல்லாம் சீக்கிரமாக அப்படியே
நவுத்து போயிடும். இல்லைன்னா வந்து அதை தீக்குச்சி பொருத்தவே முடியாது, அது ஈரப்பதமாகவே இருக்கும். இந்த ஈரப்பதம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்ச் பாக்ஸை நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் உங்கள் வீட்டில் திருநீரோ இல்லை வந்து நீங்கள் ஃபேஸ்க்கு பயன்படுத்துகிற பவுடரோ இல்லை வந்து மைதா மாவோ இல்லை கோதுமை மாவோ இதில் ஏதாவது ஒரு, இல்லைன்னா வந்து அரிசி மாவோ, இதில் ஏதாவது ஒரு பவுடரை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த மேட்ச் பாக்ஸில் அந்த எங்கே நம்ம உரசும் இல்லையா அதில் வந்து நீங்கள் அதை தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா ஈரப்பதத்தை அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தீக்குச்சியை பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரே ஒரு தடவை நீங்கள் அது தீக்குச்சி பொருத்தினாவே நல்லா தீ பொருந்தும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மழைக்காலத்தில் வந்து அடிக்கடி வந்து பவர் ஷட் டவுன் ஆகும். இந்த பவர் இல்லாத டைமில் நமக்கு மெயினாக தேவைப்படுறது வந்து கேண்டிலும் மேட்ச் பாக்ஸும். அதை எப்பயுமே நீங்கள் ஒரு பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப நாள் பாக்ஸில் வச்சு மூடி வச்சுருக்கும்போது சில டைம் வந்து இந்த ஈரப்பதத்தினால தீப்பெட்டி எல்லாமே வந்து அப்படியே நவுத்து போன மாதிரி ஈரப்பதமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் பயன்படுத்துகிற அரிசி, அது எந்த அரிசியாக வேணால் இருக்கலாம், அந்த அரிசியை கொஞ்சமாக அந்த பாக்ஸ்குள்ளே தூவி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ஈரப்பதத்தை அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு அந்த ரைஸுக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சமாக வந்து ரைஸை தூவி விட்டுடுங்க. இல்லைன்னா தீப்பெட்டிக்குள்ளேயே வந்து கொஞ்சமாக ரைஸை நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா தீப்பெட்டி பொருத்துறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழைக்காலத்தில் இன்னொரு பொருளும் பாதிக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு, கல்லுப்பு. இந்த கல்லுப்பு என்ன ஆகும்னா அப்படியே ஈரப்பதமாகவே இருக்கும். இந்த ஈரப்பதம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கல்லுப்பை மேலே இருக்கிற பார்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஒரு வெள்ளை துணியோ எதை வேணால் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எந்த அரிசி வேணால், புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி, பாஸ்மதி அரிசி, எந்த அரிசி வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த உப்பு டப்பாவில் அது ஒரு கார்னரில் இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு சின்ன மூட்டையாக கட்டிக்கோங்க. இப்போ அந்த மூட்டையை நான் ரெடி பண்ணிட்டேன். இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு டப்பாக்குள்ளே ஒரு கார்னருக்குள்ளே வச்சுடுவேன். இந்த அரிசி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உப்பில் இருக்கிற ஈரத்தன்மையை அப்சர்வ் பண்ணிக்கும். இதை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இது துணியாக இருந்தால் 2 வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கிட்டால் போதும். அதே மாதிரி கல்லுப்பில் நீங்கள் வந்து சில்வர் ஸ்பூனோ இல்லை பிளாஸ்டிக் ஸ்பூனோ பயன்படுத்தாதீங்க. உட்டு ஸ்பூன் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி தூள் உப்பெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கண்டெய்னர் வச்சுருப்போம். எப்படி வந்து நம்ம பெப்பருக்கு வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி சால்ட்டுக்கும் நம்ம வச்சுருப்போம். இந்த சால்ட்டு வந்து மழைக்காலத்தில் அந்த ஈரத்தன்மையினால் அதுவும் கொஞ்சம் வந்து லிக்விடாக தான் இருக்கும், ஒரு செமி லிக்விடாக இருக்கும். இதை லிக்விடாக ஆகாமல் இந்த உப்பு வந்து அப்படியே தூளாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி, பாஸ்மதி அரிசி, எந்த அரிசி வேணால் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக அல்லது வந்து ஒரு 2-3 பீஸ் ஆஃப் அரிசி மட்டும் அந்த பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்க. நீங்கள் எவ்வளோ உப்பு வச்சுருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அரிசி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஈரத்தன்மை அதில் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த கிச்சன் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மழை காலத்தில் வந்து அடிக்கடி வந்து கரண்ட் போகும். இந்த கரண்ட் போகும்போது நம்ம ஃபஸ்ட்டு பயன்படுத்துகிறது வந்து கேண்டில் தான். இந்த கேண்டிலை எப்படி நம்ம ஸ்மார்ட்டாக டபுள் டைம் ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நான் கேண்டிலை ஏற்றி வச்சுட்டேன். இப்போ ஸ்மார்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் அகல் விளக்கு இருக்கும். இந்த அகல் விளக்கை எடுத்துக்கோங்க. ஒரு திரியை உள்ளே வச்சுடுங்க. அதில் கேண்டில் நம்ம இவ்வளோ நேரம் பொருத்துனதுக்கு அந்த லிக்விட் ஃபார்ம் ஆகிருக்கும். அதை கொஞ்சமாக அந்த அகல் விளக்குக்குள்ளே விட்டுட்டு அப்படியே அதில் கேண்டில் வச்சுருங்க. அப்போ என்ன ஆகும், கேண்டிலிருந்து விழுகிற அந்த ட்ராப்ஸ் வந்து கீழே விழாகுது. அதை நம்ம க்ளீன் பண்ண அவசியம் இல்லை. அது எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அகல் விளக்குக்குள்ளேயே வந்து அந்த லிக்விட் எல்லாமே ஃபார்ம் ஆகி நல்ல வேக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அகல் விளக்கில் நிறைய வேக்ஸ் ஃபார்ம் ஆகி ஒரு கேண்டில் டைப்பில் இருக்குது. இதை எப்படி நாம் ரீயூஸ் பண்ணலாம்? ஒருவேளை வீட்டில் கேண்டில் இல்லை, கரண்ட் போயிடுச்சு. இப்போது இந்த அகல் விளக்கு இருக்கிற கேண்டிலை எப்படி ரீயூஸ் பண்ணலாங்கிறத பாருங்கள். நான் இப்போ வந்து அந்த திரியை பொருத்தி வைக்கிறேன்.
அமேசிங்காக இருக்குது. நார்மலாக நாம் அகல் விளக்கு ஏற்றுற மாதிரி ஒரு ஆயில் விட்டு நம்ம விளக்கேற்றுற மாதிரியே இந்த வேக்ஸ் மூலமாக நம்ம விளக்கேற்றிக்கலாம். நமக்கு கேண்டலும் மிச்சமாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக மழை காலத்தில் எல்லா ரூமுமே ஸ்மெல் அடிக்கும். நமக்கு ரூமை பயன்படுத்துறதுக்கே கஷ்டமாக இருக்கும். இந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளக்கில் வந்து எண்ணெயோ இல்லை அந்த வேக்ஸ் இருக்கிற விளக்கையோ நீங்கள் 1 மணி நேரம் ரூமில் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்மெல்லை எல்லாத்தையும் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை காலத்தில் நாம் பாத்ரூமில் யூஸ் பண்ணுற சோப்பு எல்லாமே வந்து சீக்கிரமாக கரைஞ்சி போயிடும். ஏன்னா அது வந்து ட்ரை ஆகவே ஆகாது, எப்பயுமே ஈரமாகவே இருக்கும். அதனால் என்ன பார்த்திங்கன்னா, அடியில் வந்து சோப்பு பாக்ஸில் நிறையா வந்து சோப்பு தங்கிடும். நாம் பாதிக்கு பாதி சோப் வேஸ்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். இந்த சோப்பை எப்படி மிச்சப்படுத்தலாம் மழைக்காலத்தில் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சோப் பாக்ஸில் அந்த பேஸ்மெண்ட்டை மட்டும் எடுத்திருக்கேன். அதில் நான் ரப்பர் பேண்டை தான் பயன்படுத்த போகிறேன். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ரப்பர் பேண்டை ஹரிசாண்டலாக 2ம் வெர்டிக்கலாக 2ம் நான் வச்சுக்க போகிறேன். இப்படி வச்சுக்கும் போது இது எப்படின்னா ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து நீங்கள் சோப்பு வைக்கும்போது சோப் வந்து அந்த சோப்பு பாக்ஸில் இல்லாமல் மேலோட்டமாக இருக்கும். அதனால் நிறையா சோப் வந்து அடியில் தங்கவே தங்காது, நிறைய சோப் மிச்சமாகும். அதே மாதிரி சோப்பும் வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிறதுனால வந்து அந்த கீழே அந்த சோப் கண்டென்ட் இருக்கவே இருக்காது. இது பார்த்தா என்னடா மேலோட்டமாக இருக்குது, கீழே விழுந்துடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நானுமே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது அப்படி தான் நினச்சேன். இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வைக்கும்போது அது அப்படி கீழே இறங்கிடுது. நமக்கு வீடியோவில் பார்க்கும்போது அது மேலோட்டமாக இருக்கிற மாதிரியே இருக்குது. நான் அதனால தான் அதை டீப்பாக க்ளோஸராகவும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். அந்த ரப்பர் வந்து கீழே இறங்கிடுது. ஸோ சோப்பும் கீழே இறங்கிடும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மழை காலத்தில் வந்து ரூம் எல்லாமே ஒரு ஸ்மெல் அடிக்கும். அது துணினால் வர ஸ்மெல்லா இல்லை ரூம் க்ளோஸ் பண்ணி இந்த மழைனால் வர ஸ்மெல்லான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதுவும் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இன்னுமே நிறைய ஸ்மெல் வரும். இதை எப்படி வந்து டெம்பரவரியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீட்டில் இப்போ எல்லாத்தோட வீட்லேயும் கம்ஃபர்ட்டுங்கிறது ஒன்று இருக்கும். அதை கம்ஃபர்ட்டில் ஒரு அரை மூடி மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் டெமோவுக்கு கொஞ்சமாக மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் நீங்கள் ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் கொஞ்சமாக சேர்த்துனா தண்ணியும் கரெக்டான அளவு சேர்த்துனிங்கன்னா தான் ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போது இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலை நான் ஊற்றி எடுத்து வச்சுக்கிறேன். இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற மேட்டு, ஸ்க்ரீனு, பெட்டு, உங்கள் வீட்டில் இருக்கிற அலமாரி, செல்ஃப் எல்லாத்துக்கும் நீங்கள் அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இதனால் ஏதாவது ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நாம் இது ட்ரெஸ்ஸுக்கு நார்மலாக பயன்படுத்திகிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். அதனால் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஃபேன் ஓடும் போதே அது அப்படியே ட்ரை ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் இந்த கண்டிஷ்னரை ரெடி பண்ணிட்டேன். ஸ்ப்ரே பண்ணால் இந்த மாதிரி வரும். இதை வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா ஸ்க்ரீனுக்கும் நான் வந்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட போகிறேன். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த மழை காலத்தில் வர எந்த நாற்றமும் வந்து இருக்காது. நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸியை கொடுக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த மழை காலத்தில் பார்த்திங்கன்னா எந்த பொருளுமே சீக்கிரமாக ட்ரை ஆகாது. அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்துகிற லைட்டர், இது நம்ம மழை காலத்தில் நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சு சாப்பிடுவோம். ஏன்னா நம்ம பாடி வந்து அந்த டெம்பரேச்சரை வந்து ஹீட் பண்ணணுங்கிறதுக்காக நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் செஞ்சு சாப்பிடுவோம். அப்போ மெயினாக வந்து கேஸ் ஸ்டவ்வுக்கு தான் அதிகமான வேலை இருக்கும். இந்த லைட்டரை நம்ம யூஸ் பண்ணும்போது அடிக்கடி வந்து அப்படி ஈரமாகி அப்படியே வந்து இந்த குழம்பு, அந்த ஆயில் எல்லாமே ஸ்ப்ரெடாகி அழுக்காகிடும். இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் தண்ணியெல்லாம் விட்டு ஸ்ப்ரே பண்ணக்கூடாது, ப்ரில்லு போட்டு தேய்க்கக்கூடாது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி டூத்பேஸ்ட், எந்த டூத்பேஸ்ட் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. டூத்பேஸ்ட்டை கொஞ்சமாக போட்டுட்டு தேவையில்லாத ப்ரஷ் ஏதாவது உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நல்லா போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது மேலே இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும். இந்த லைட்டரை வந்து ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாதனால இது ரொம்ப அழுக்கு படிஞ்சிருக்குது. நீங்கள் அந்த ப்ரஷ்ஷை பார்த்தீங்கன்னாவே தெரியும்,
எவ்வளோ அழுக்கு அதை வெளியே எடுத்துருக்குன்னு. இந்த மாதிரி நான் 2 தடவை நல்லா டூத் பேஸ்ட்டை போட்டு நல்லா க்ளீன் பண்ணனா அது எல்லாமே வெளியே வந்துடும். இப்போ மேக்ஸிமம் வந்துருச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி பெட்ஷீட்ஸு. இந்த பெட்ஷீட்ஸை வாஷ் பண்ணி நம்ம காய வச்சு வீட்டில் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே இந்த மழை காலத்தில் அப்பப்பான ஆகிடும். இந்த மாதிரி பெட்ஷீட்டை எப்படி காய வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம நார்மலாக பெட்ஷீட்டை எப்படி காய வைப்போம், அப்படியே 2ஆக போட்டுடுவோம். அப்போ 2ஆக போடும்போது என்ன ஆகும்னா காயறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். இன்கேஸ் மழை கூட வந்துடலாம். அதை இப்படி நான் போட்டிருக்கிற மெத்தடில் நீங்கள் காய வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக 1 மணி நேரத்துலேயே காஞ்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாம். அதே மாதிரி நம்ம நைட்டு வாஷ் பண்ணிவிட்டு பாத்திரத்தையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரப்பர் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே வச்சுட்டோம்னா அந்த கிச்சன் ஃபுல்லாக ஒரே ஸ்மெல்லாக இருக்கும். அந்த நைட்டு வச்ச மசாலா குழம்பு இல்லை ஏதாவது ஒரு டிஷ் நம்ம செஞ்சுருப்போம், அதோட ஸ்மெல் அந்த ஸ்க்ரப்பரில் அப்படியே தெரியும். அது ஏன்னா ஸ்க்ரப்பர் ட்ரை ஆகாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஸ்க்ரப்பரில் ஒரு 2 கிளிப், துணிக்கு காய வைக்கிற கிளிப் இருக்குள்ள, அதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது நல்லா ட்ரை ஆகிடும், தண்ணியும் கீழே வந்துடும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இந்த மழைக்காலத்தில் மெயினாக அந்த கதவு சந்தலெல்லாம் துரு பிடிச்சி போயிடும். அதுக்கப்புறம் அந்த கதவில் பார்த்திங்கன்னா ஒரு சவுண்ட் கீச்சுன்னு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த சவுண்டு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எண்ணெயை விட இந்த மாதிரி தேவையில்லாத சோப்பு இல்லை கேண்டில் எதை வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் நிறைய நமக்கு கடைசியாகிற சோப்பு வேஸ்ட்டாக தான் போகும். அதை நான் இப்படி ட்ரை பண்ணிக்குவேன். எல்லாம் எந்தெந்த கதவு இருக்குதோ அந்த கதவோட கார்னரில் இந்த மாதிரி சோப்பை அப்ளை பண்ணிவிடுவேன். எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அந்த கீழே இடமெல்லாம் பிசுன்னு ஆகிடும். அதிலிருந்தும் ஒரு வேண்டாத ஸ்மெல்லெல்லாம் வரும். அதனால் அதை பண்ணாமல் இப்படி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன இந்த மழைக்கால டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.